அவரோடு இனி நடந்திட, அவர் வழியினி கலந்திட, அவரோடு இனி நடந்திட, சாட்சிகளோ என்று வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை அன்று அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்று நாளிலே எங்களுடைய தாய் திரு அவையானவள் இயேசுவின் புனித திரேசாவினுடைய நினைவு தினத்தை கொண்டாடுகின்றார். புனித அவிலா திரேசா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இயேசுவின் புனித திரேசம்மாள் இறைவனோடு நாங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு, எங்களுடைய பாவத்தை விட்டு எப்போதும் இறைவனோடு பயணிப்பதற்கு, இறைவனுடைய உடனிருப்பை, இறைவனுடைய ஆறுதலை, இறைவனுடைய அரவணைப்பை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அனுபவிப்பதற்கான வழியை எங்களுக்கு காட்டிச் செல்கின்றார். நாங்கள் இறைவனோடு செபத்தில் ஒன்றித்திருக்க வேண்டும். இந்த செபத்தின் வழியாக நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற ஆறுதல், இறைவன் தருகின்ற ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆகவே நாங்களும் இந்த செபிக்கின்ற மனநிலைக்காக, அதுவும் பக்தியாக ஒரே மனநிலையோடு செபிக்கின்ற மக்களாக நாங்கள் மாற வரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க, அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் தூயாவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை திரு அவைக்கு காட்ட புனித தெரேசாவை தூண்டி எழுப்பினீரை. அவருடைய விண்ணக படிப்பினை எனும் உணவால் நாங்கள் என்றும் வளம் பெற்று உண்மையான புனிதத்துவத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிய செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 11 நிறைவு பெற. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கின்றீர்கள்.
தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கின்றீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கின்றீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கின்றீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 62 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்து. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மக்களே, காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாய் படைக்கின்றீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றை தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கின்றீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகின்றார். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொட மாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, ஒரு பெரிய அரண்மனை ஒன்று உள்ளது. அந்த அரண்மனையில் மேல்தளங்களும் கீழ்த்தளங்களும் அதன் அருகிலும் நிறைய அறைகள் உள்ளன. இந்த அறைகளுக்கும் இந்த தளங்களுக்கும் நடுவாக ஒரு பெரிய அறை உள்ளது. அதுதான் இறைவன் தங்கும் உறைவிடம். அந்த அறையிலிருந்து தான் அனைத்து ஆன்மாக்களும் உன்னதராகிய கடவுளும் பேசிக்கொள்கின்றன. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளை, இன்று நாளிலே நாங்கள் குழந்தை இயேசுவின் புனித திரேசா அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். திரேசா விழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதனுடைய ஒரு புத்தகத்தில் இருந்த இந்த விண்ணகம் பற்றிய கதை, அந்த கதையை நாங்கள் பார்க்கின்ற போது புனித திரேசா விழா மிக அழகாக கூறுவார். விண்ணகம் என்பது, இறைவனுடைய அருள் என்பது எங்களுடைய வெற்றி கண்களால் கண்டுகொள்ள முடியாத ஒன்று. அது எப்போதும் நாங்கள் இறைவனோடு செபத்தில் உரையாடுகின்ற போது அல்லது செபத்திலே நாங்கள் இறைவனோடு சங்கமிக்கின்ற போது மட்டுமே இந்த இறைவனுடைய அருளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மிக பெரிது. எங்களுடைய மனித அறிவோ மிக சிறியது. மிக அழகாக தன்னுடைய புத்தகத்தில் அவர் கூறி நிற்கின்றார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, இந்த புனிதை எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், சபத்தின் வழியாக நாங்களும் புனிதர்களாக மாறலாம். சபிக்கின்ற போது எங்களுடைய கவலைகள் மாறும், எங்களுடைய கஷ்டங்கள் தீரும், நாங்களும் மகிழ்ச்சியின் மக்களாக மாறுவோம். அனைத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது சபம். ஆண்டவரே, என்னால் ஒன்றும் இயலாது, என்னை வழிநடத்துகின்றவர் நீர், என்னை பதப்படுத்துகின்றவர் நீர், உம்முடைய அருளால் அன்றி உம்முடைய ஆசிரியரால் அன்றி நான் ஒன்றுமில்லை என்ற அந்த தாழ்ந்த மனநிலையோடு நாங்கள் சபிக்கின்ற போது இறைவன் தருகின்ற அந்த நித்தியத்துக்குமான இளைப்பாறுதலை நாங்கள் பெற முடியும். புனித திரேசாவில் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது இவர் சிறு வயதிலிருந்தே ஒரு துறவியாக வர வேண்டும் என்று ஆசை கொண்டார். 13 வயதில் இவர் தன்னுடைய தந்தையை இழந்து மிகவும் மனவருத்தத்துக்குள்ளாக இருந்தபோது இவர் துறவிகள் மடம் சென்று ஒரு துறவியாக வர வேண்டும், ஒரு அருட்சோதரியாக வர வேண்டும் என்று ஆசை கொண்டவர். ஆனால் பல்வேறுபட்ட சாத்தானுடைய சோதனைகள், சூழ்ச்சிகள் இவரை அந்த பாதையிலிருந்து இவரை விலகிச் செல்ல வைத்தாலும் இவர் விலகிச் செல்லவில்லை. மாறாக என்ன நடந்தாலும் நான் இறைவனுக்கே பணி செய்ய வேண்டும், இறைவனுடைய இல்லத்திலே நான் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட ஒரு புனிதர். அதன் பிரகாரமாக இவர் துறவிகள் மடத்துக்கு சென்று அருட்சோதரியாக வருகின்றார். பின்னர் இவர் 4 நாட்கள் கோமாவில் இருக்கின்றார். தீராத நோயினால் கோமாவில் இருக்கின்ற போது அனைவரும் இவர் இறந்து விட்டார் என்று பேசிக்கொள்கின்றனர். ஆனால் இவர் இறந்து விடவில்லை. இவர் கோமாவிலிருந்து மீண்டு வந்து மீண்டுமாக இறைவனுடைய பணியை செய்கின்றார். அந்த காலத்தில் இவருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கிறது, த ப்ரேயர் ஆஃப் ரெக்கலெக்ஷன்ஸ் என்று, சிவங்களின் மகிமை அல்லது சிவங்களின் கூட்டு என்ற அந்த புத்தகத்தை நாங்கள் கொள்ளலாம் சரியாக தமிழில். இவ்வாறாக அந்த புத்தகத்தை அவர் படிக்கின்ற போது செபத்தின் மேல் ஆசை கொள்கின்றார். இன்னும் அதிகமாக நான் இறைவனை அன்பு செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக இன்னும் நெருக்கமாக நான் இறைவனோடு உரையாட வேண்டும் என்று
இவர் ஆசை கொள்கின்றார். அதன் பிரகாரம் இவர் ஒரு புனிதராக இருக்கின்றார். ஆகவே இந்த புனிதையுடைய வாழ்க்கை எங்களுக்கும் பாடமாக இருக்கின்றது. சபம் எங்களை வெளியவராக்கும். சபம் எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். சபத்திலே நாங்கள் திளைக்கின்ற போது, சபத்திலே நாங்கள் ஆழ்ந்த சபத்திலே நாங்கள் மூழ்கி இருக்கின்ற போது நாங்களும் இறைவனோடு ஒன்றித்து சங்கமமாகுவோம். ஆகவே நாங்களும் சபிக்கின்ற மனிதர்களாக மாற வரம் கேட்போம். எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும், எவ்வாறான நேரங்களிலே நாங்கள் வாழ்க்கையில் சந்தித்தாலும், இறைவனோடு ஒன்றிப்பதற்கு, இறைவனோடு சங்கமிப்பதற்கு, சபிப்பதற்கு நேரம் ஒதுக்கி சபிக்கின்ற மக்களாக நாங்கள் மாறுவோம். இறைவனுடைய அரசில் இறைவனோடு நெருக்கமான மக்களாக நாங்கள் மாற வரம் கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் இணைந்து மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, உமது இறைப்பணியை தொடர்ந்து செயலாற்றிட இளைஞர் இளம்பெண்கள் முன்வரவும், அவர்களை உமது தூய ஆவியின் ஞானத்தால் நிரப்பி உண்மையின் வழி வாழும் மன உறுதியினை அளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறருக்கு தீமை செய்யாமல் மகிழ்வான உள்ளத்தோடு நலமளிக்கும் வார்த்தைகளால் ஆறுதல் அளித்திடவும் மாசற்ற மனிதர்களாக வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று கூறிய இயேசுவே, நாம் தீமையானவற்றை பேசாமல் நேர்மையானவற்றில் உள்ளத்தை செலுத்திடவும் தீமை பேசும் நாவை நீரே பாதுகாத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற இயேசுவின் புனித திரேசா என்ற வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த மிகப்பெரிய புனிதையை எங்களுக்கு தந்த இறைவன், இந்த புனிதையனுடைய வாழ்க்கை வழியாக நாங்கள் சபிக்கின்ற மக்களாக மாற சபத்தின் முக்கியத்துவத்தையும் இறைவனோடு ஒன்றித்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார். ஆகவே இறைவனோடு நாங்கள் ஒன்றித்திருக்கும் மக்களாக இந்த புனித வழியாக நாங்கள் மாற, இந்த புனித வழியாக நாங்கள் மன்றாடுவோம். சபிக்கின்ற மக்களாக நாங்கள் மாற இறைவன் எங்களுக்கு அருள் கூறவனும் மன்றாடுவோம். சபத்தின் மூலம் நாங்கள் எங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் மாற்றலாம். எங்களுடைய நாட்டை நாங்கள் அமைதி வழியில் கொண்டு வரலாம். இந்த உலகத்திலே நடக்கின்ற தீமைகளை நாங்கள் இல்லாதொழிக்கலாம். ஆகவே நாங்களும் சபிக்கின்ற மக்களாக சபத்தின் மூலமாக இறைவனுடைய தூதர்களாக, இறைவனுடைய புனிதர்களாக நாங்களும் மாற வரம் கேட்போம். இனமாக நோயில் இருக்கின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், முதுமையில் இருக்கின்றவர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படித்து மன்றாடுவோம். புதிதாக வேலைகளை தொடங்கி இருக்கின்றவர்கள், புதிய முயற்சியில் எடுக்கின்றவர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படித்து மன்றாடுவோம். இவர்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், தங்களுடைய வாழ்விலே எப்போதும் இறைவனுடைய ஆட்கொள்கை, இறைவனுடைய அரவணைப்பு, இறைவனுடைய உடனிருப்பை இவர்கள் உணர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ
என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் வெண்ணில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வது வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரேசாவை நிறைவு பெற்று நிறைந்த பணி உமக்கு மிகவும் உகந்ததாயிருந்தது. அதுபோல நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையனவாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தாதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை மடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெறவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு மக்கு வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோலம் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்து மரமருள் உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். நாங்களும் இறைவனைப் போல வாழ்வதற்கு, இறைவனுடைய அருளிலே நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் கற்றுத்தந்த சபத்தை அவருடைய பிள்ளைகளாக நம்பிக்கையுடன் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள
மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள குடும்பத்திற்கு விண்ணக உணவால் நிறைவு அளித்துள்ளீரே. அதனால் புனித தெரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது இரக்கத்தை எப்போதும் பாடுவதில் அது மகிழ்ந்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதனை தாங்கிய
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.